கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த உயிர்மீழ்ச்சி நேரம் வழியாக உங்களை சந்தித்து இந்த செய்தியை கொடுக்க கர்த்தர் தந்த வாய்ப்புக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டுடைய கிருபையினால் நாம் ஒவ்வொரு நாளும் நடத்தப்படுகிறோம். இந்த நாளிலும் நான் பேசுகிற செய்தியின் தலைப்பு கெத்செமனே அனுபவம். கெத்செமனே அனுபவம். கெத்செமனேன்னா என்ன? அது செக்கு, ஆயில் எடுக்கிற செக்கு. அவ்வளோ அதோடைய அர்த்தம் அப்படி போடப்பட்டிருக்கிறது. அந்த கெத்செமனே கீதரோன் ஆற்றுக்கப்பால் ஒலிவமலை அடிவாரத்தில் இருந்த ஒரு தோட்டம். எருசலேமின் மதிலிலிருந்து 1/2 மைல் தூரத்தில் இந்த தோட்டம் இருக்குது. இதில் பலவிதமான மரங்கள் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அந்த நாட்களில் பலவிதமான மரங்களும் அது ஒரு ஒதுக்கிடமாய் இருந்தபடியினால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களோடு அடிக்கடி அந்த கெத்செமனே தோட்டத்தில் போய் அவங்க பேசி ஜெபித்து அந்த மாதிரி வந்ததாக சொல்லப்படுகிறது. அவங்களுக்கு அந்த தோட்டத்தில் போகிறது வர்றது வழக்கமாக இருந்திருக்கு. ஆகையினால தான் இப்போது அந்த வேதனையான சூழ்நிலையில் நான் இப்படி சிலுவை மரணத்திற்கு நான் அனுமதிக்கப் போகிறேன், அனுப்பப்பட போகிறேன், பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றப் போகிறேன் என்று சொல்லும்போது இந்த ஒதுக்கிடமான இந்த கெத்செமனே தோட்டத்தில் தன்னுடைய சீஷர்களோடு அந்த ராத்திரியை கடத்தலாம் என்று கடந்து போனார். அன்பானவர்களே, ஒரு சில சீஷர்களை நீங்கள் எங்கே உட்காருங்கன்ட்டாங்க. பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் தன்னோடு அழைத்து சென்றார். அவங்களுக்கு சொன்ன கட்டளை என்னவென்றால், நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறேன், என்னோடு கூட நீங்கள் என்ன செய்யணும்? விழித்திருந்து ஜெபிக்கணும். அவ்வளோதான் சொன்னாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த வியாகுலம் தாங்க முடியாமல் இப்படி ஒரு சிலுவையின் மரணத்திற்கு பிதாவின் சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுத்து தான் ஆக வேண்டும், இதை தாங்கக்கூடிய பலன் என்கிட்ட இல்லை. ஏன்னா அவர் மனித ரூபமாய் காணப்பட்டார். ஆகையினால தான் மனித ரூபமாய் அவர் இந்த உலகத்திலே நம்மை பிறந்து நமக்காக பாடுகளை பட்டனால அதை ஒரு மனிதனுக்கு இருக்கிற அந்த பலவீனங்கள் கஷ்டங்கள் அந்த இடத்துல அவருக்கு வந்திருக்கும். ஏன்னா மரணம் சாதாரண மரணம் இல்லை, கொடிய மரணம். அது அவருக்கு தெரியும். பிதாவின் நிறைவேற்றி தான் ஆக வேண்டும் என்பதும் அது அவருக்கு தெரியும். ஆகையினால தான் தன்னுடைய அன்பான சீஷர்களோடு ஒரு இரவை கழித்து விடலாம் அப்படி என்று அந்த இடத்துக்கு போனார். ஆண்டவர் அந்த கெத்செமனே தோட்டத்தில் அவர் கதறி அழுத அந்த பயங்கரம் நம்மளால் அது வாயின் வார்த்தையினால் சொல்லி தீர்க்க முடியாது. ஆனால் நம்ம என்ன செய்யுது? சொல்லி தான் ஆகணும். கெத்செமனே பூங்காவினில் கதறியழும் ஓசை, கெத்செமனே பூங்காவினில் கதறியழும் ஓசை, எத்தீசையும் தோனிக்கின்றதே, எந்தன் மனம் தீகைக்கின்றதே, கண்கள் கலங்கிடுதே, கண்கள் கலங்கிடுதே, கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை
கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. ஆமன் பானோர்களே, இந்த பேதுரு, யோவான், யாக்கோபை தன்னோடு வைத்து விழித்திருந்து ஜெபிங்கன்னு சொன்னாங்க. சொல்லிட்டு ஏசப்பா கொஞ்சம் அப்புறம் தள்ளி போய் ஆண்டவரிடத்தில், பிதாவிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிற ஒரு ஜெபம் என்னவென்றால், லூக்கா 22:42 இருந்து, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார் என்று பார்க்குறோம். ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும் என்று சொல்லும்போது அந்த இருதயம் எவ்வளவு கலங்கி போயிருந்திருக்கும் யோசித்து பாருங்க. அவருக்கு தெரியும், இன்ன விதமான ஒரு மரணத்தை நான் சந்திக்க போகிறேன். என்னை எல்லாரும் பிடித்து அடித்து, வாரினால் அடித்து, தலையில் முள்முடி வைப்பாங்க, கை கால்கள் ஆணிகள் கடவப்படுவாங்க, சிலுவையில் அறையப்பட போகிறேன். அந்த கொடிய மரணம், அந்த கொடிய மரணத்தை தாங்க முடியாதனால்தான் பிதாவை நோக்கி அவர் கூப்பிடுகிறார். பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும். கொஞ்சம் மனுஷீகமாக யோசித்து பாருங்க. அந்த நேரத்தில் அவர் தெய்வமானாலும் ஒரு மனுஷீகமாய் இந்த வேதனையை நான் தாங்கிடுவனோ, ஆகையினால தான் இப்படி ஒரு ஜெபத்தை எடுத்தார். ஆனாலும் பாருங்க, என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி நடக்கட்டும்னு சொல்லி கர்த்தருடைய சித்தத்துக்கு, பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார். அல்லேலூயா! என்ன பெரிய தியாகம், கல்வாரி தியாகம். எதற்காக அன்பானவர்களே? நான் செய்த பாவம், எனக்கு வர வேண்டிய சாபம் அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்காக மாத்திரம் அல்ல, அகில உலக பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டி, அகில உலக பாவத்தை சுமந்தவர். ஆகையினால தான் அந்த தாங்கொண்டா வேதனையில், பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும் அப்படின்னு சொல்லும்போது பாருங்க, அடுத்த வசனம் லூக்கா 22:43. அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான் என்று பார்க்கிறோம். பாருங்க, அந்த இடத்துலையும் தேவதூதனை பிதாவானவர் அனுப்பி ஒரு தூதன் வந்து அவரை பலப்படுத்தார். அது பார்த்தவங்களே, எவ்வளவு பயங்கரமான ஒரு வேதனையான ஒரு சூழ்நிலையை தாங்க முடியாமல் இருந்தனால தான் தேவதூதன் வந்து அங்கே பலப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்த வசனம் பாருங்க, 44ஆம் வசனம். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோടെ ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளியாய் தரையிலே விழுந்தது என்று பார்க்கிறோம். அவர் ஜெபம் பண்ணி முடித்து எழுந்திருந்து தம்முடைய சீஷரிடத்தில் வந்து அவர்கள் துக்கத்தினாலே நித்திரை பண்ணுகிறதை கண்டு, துக்கத்தினாலே நித்திரை பண்ணுறாங்களாம். துக்கம் வந்தாலும் நித்திரை வரும். ரொம்ப அதிக துக்கம் இருக்கும்போது அப்படியே அழுதழு தூக்கம் வந்துடும்.
எனக்கு வந்திருக்கு அன்பானவர்களே. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, என்னோடு கூட விழித்திருந்து ஜெபிக்கக்கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிக்கக்கூடாதா? ஆண்டவர் அப்படி வேதனையோடு கேட்கும்போது அவங்க நித்திரை மயக்கமாக இருந்தாங்க. திரும்பி அவர் போனார். போய் அதே போல் அவர் பழையபடியே பிதாவை நோக்கி அவர் வேண்டிக் கொள்கிறார் என்று பார்க்கிறோம். அன்பானவர்களே, 2வது வாராரு. திருப்பி அவங்க என்ன செய்கிறாங்க? நல்ல நித்திரை மயக்கத்தில் தூங்கிட்டு இருக்காங்க. என்னோடு கூட விழித்திருந்து ஜெபிக்கக்கூடாதா? 1 மணி நேரமாவது என்னோடு விழித்திருந்து ஜெபிக்கக்கூடாதா என்று தாழ்மையோடு கேட்கிறார். அன்பானவர்களே, சோதனைக்குட்படாதபடி இருக்க வேண்டுமென்றால் நீங்களும் நானும் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். ஜெப வாழ்க்கை உண்டா? ஜெப வாழ்க்கை உண்டா? இல்லாட்டா பேதுருவை போல மறுதலிக்க வேண்டிய நேரம் வந்துவிடும். நம்ம வாழ்க்கையில் ஜெபிக்கிற நேரம் வேண்டும். வேதத்தை வாசிக்கிற நேரம் வேண்டும். வேதத்தை வாசித்து கட்டாயம் தியானிக்கணும், ஜெபிக்கணும். அந்த நேரத்தை நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நீங்கள் கொடுக்கலன்னா நிச்சயமாக சோதனைக்கு தப்ப முடியாது. பொதுவாக நமக்கு கிடைக்கக்கூடிய வருமானங்களில் தசம பாகம் கொடுக்கணுன்ட்டு வேதத்தில் இருக்குது. தசம பாகம் கொடுக்கணும் பழைய ஏற்பாட்டு காலத்தின்படி. புதிய ஏற்பாட்டு காலத்தின்படி அமுக்கி குலுக்கி மனசார எவ்வளவாக கொடுக்க முடியுமோ, எரிச்சல் இல்லாமல் நிறையான மனதோடு நம்ம எவ்வளவும் கொடுக்கலாம். தசம பாகம்தான் இல்லை, 9% கொடுக்கலாம். 1% நம்ம வச்சுட்டு 9 கூட கொடுக்கலாம். எப்படி வேணாலும் செய்யலாம். ஆனால் கொடுக்கறது எரிச்சலோடு இல்லை. இவ்வளோ கொடுக்கணுமான்னு எரிஞ்சுக்கிட்டு 1 லட்சம் கொடுத்தாலும் பிரயோஜனம் இல்லை. தசம பாகம் கொடுக்கறது போல் நம்ம 24 மணி நேரத்தில் அந்த நேரத்தையும் தசம பாகம்னு பிரித்து பாருங்கள். ஆண்டவருக்கு 2.5 மணி நேரம் நம்ம கொடுத்து தான் ஆகணும். ஆனால் யாரும் நம்ம அப்படி செய்கிறதில்ல. அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, 1 மணி நேரமாவது என்னோடு விழித்திருந்து ஜெபிக்கக்கூடாதா? தாழ்மையோடு கேட்குறாரு. ஆனால் அவங்களுக்கு தூக்க மயக்கத்தினாலும் அவங்க இருந்தனால அவங்க ஜெபிக்க தவறுனாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அன்பானவர்களே, இந்த நாட்களில் நம்ம நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். நாம் என்ன செய்ய வேண்டும்? சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். சரிப்படுத்தி நம்ம 1 மணி நேரமாவது விழித்திருந்து நம்ம ஜெபிக்க வேண்டும். ஜெபித்து நம்முடைய குடும்பங்களுக்காக, நம்முடைய திருச்சபையின் வளர்ச்சிக்காக, தேசத்தின் எழுப்புதலுக்காக நம்ம பாரத்தோடு ஜெபிக்கும்போது அது பெரிய ஆசீர்வாதம். அது மட்டும் இல்லை, நிற்கிறேன் என்று சொல்லுகிற நானும் நீங்களும் கர்த்தருடைய வருகை மட்டும் முடிவு பரியந்த நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆகையினால நம்ம தைரியமாக ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபித்து தான் ஆக வேண்டும். இப்போ ஜெபிக்காதனால வந்த விளைவுகளை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஜெபிக்காதனால வந்த விளைவு, முதல் விளைவு என்னன்னா, ஆண்டவர் சொன்னார், கர்த்தர் சொன்னார், சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபிங்கன்னு சொல்லி. ஆனால் சீடர்களும் ஆண்டவரும் நடந்து திரிகிற நேரத்தில் லூக்கா 22:31 சொல்லப்படுகிறது, பின்னும் கர்த்தர் சீமோனே இதோ கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை
ஸ்திரப்படுத்து அப்படின்னு சொல்லியிருந்தார். உடனே பேதுரு சொல்லுவார், தைரியமாக சொல்லுவார், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் நான் என்ன செய்வேன், உம்மை பின்பற்றுவேன் அப்படின்னு சொன்னார். உடனே அதுக்கு ஆண்டவர் பதில் சொல்கிறாரு, இந்த ராத்திரியில் சேவல் கூவதற்கு முன்பு நீ என்ன 3 நேரம் மறுதளிக்க போகிறேன்னு, 3 நேரம் மறுதளிக்க போகிற அப்படின்னு சொல்லுவார். பாருங்க, இப்போ கெத்செமனே தோட்டத்தில் நேரம் முடிஞ்சுது. வெளியில் வராங்க. அடுத்த ஒரு சீட்டன் வராரு. அந்த சீட்டன் யார்? யூதாஸ்காரியோத். அவன் சதுசேயர்கள் பரிசேயர்களை எல்லாரையும் அழைச்சிட்டு வராங்க. வந்து இயேசுவை முத்தத்தினால் காட்டி கொடுக்குறாரு. அன்பானவர்களை, ரொம்ப அன்பானவிகளுக்கு நம்ம என்ன செய்வோம், அன்பின் முத்தம். என் சகோதரி வந்தாங்கன்னா அக்கா தங்கச்சி அப்படின்னு நம்ம கிஸ் பண்ணுவோம், அப்படி தானே? இல்லைன்னா கையை பிடிச்சாது கிஸ் பண்ணுவோம். அப்படி ஏதாவது அன்பானவிகளுக்கு தான் கிஸ் பண்ணுவோம், இல்லைன்னா வாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? முத்தம் கொடுத்தா தான் அன்புன்னு கிடையாது, ஆனால் அன்புன்னா கொடுப்போம். அப்போ இப்போ அவர் முத்தத்தினால காட்டி கொடுக்குறாரு. ஆனால் ஏற்கனவே அந்த பஸ்காவாய் அந்த விருந்து வைக்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சீடர்களுக்கு சொன்னார், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுக்க போகிறான் அப்படின்னு சொன்னார். ஆனால் அந்த நேரத்தில் எல்லாரும் நானோ யார் நானோன்னு உடனே ஆண்டவர் சொல்வார், நான் அந்த துணிக்கையை தோய்த்து யாருக்கு கொடுப்பேனோ, என்னோடு கூட தாளந்தில் கை போடுவன் தான் என்னை காட்டி கொடுக்க போகிறான். நான் அந்த துணிக்கையை தோய்த்து யாருக்கு கொடுப்பேனோ அவன் தான் என்னை காட்டி கொடுக்க போகிறான். இவ்வளவு சொல்லியும் கூட அந்த யூதாஸ்காரியோத்து உடனே என்ன சொல்லி இருந்திருக்கணும், ஆண்டவரே என்னை மன்னிச்சுக்கிடுங்கப்பா, நான் தான் 30 வெள்ளிக்காசுக்காக நான் உங்களை காட்டி கொடுக்கறதுக்கு தீர்மானம் பண்ணியிருக்கேன். எனக்கு அந்த பைசா வேண்டாம், உங்கள் அன்பு போதும், எனக்கு 30 வெள்ளிக்காசு வேண்டாம், உங்களுடைய அன்பு போதும் ஆண்டவரே, என்னை மன்னிச்சுக்கிடுங்கன்னு சொல்லி இருந்திருக்கலாம். துணிகரமாக எழும்பி போயிட்டு 30 வெள்ளிக்காசுக்காக 30 வெள்ளிக்காசை கூட காசை விட இயேசு கிறிஸ்துடைய அன்பு மோசமாட்டா இருந்திருக்கும். 30 வெள்ளிக்காசு தான் உனக்கு பெருசு, இயேசுவின் அன்பு உனக்கு பெருசு இல்லை இல்லையா? எவ்வளோ லட்சம் சம்பளம் வாங்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்கிறார், சுகம் தாராரு, பலன் தாராரு, போக்குவரத்தில் ஆசீர்வாதமாக இருக்கார். ஆண்டவரை நேசிக்கிறதுக்கு பணம் இல்லை. உலகமும் உலகத்தில் உள்ள யாவும் கர்த்தருடையது. அவர் தான் நமக்கு குடும்பத்தை கட்டி தராரு, நமக்கு வேலையை தர்றாரு, வேலைக்கு போக சுகமும் பலனும் தராரு. அப்போ அந்த தருகிற ஆண்டவரை நேசிக்க முடியல. 30 வெள்ளிக்காசு பகைக்கிறவங்க கையிலேருந்து 30 வெள்ளிக்காசை வாங்கி அன்புள்ள ஆண்டவரை முத்தத்தினால்தான் காட்டி கொடுக்கணுமா? அவனுக்கு அந்த சமாதானம் வந்துட்டா அவன் என்ன செய்தான்? இப்போ ஆண்டவரை பிடிச்சாச்சு. பிடிச்ச உடனே தானே பேதுரு என்ன பண்ணுறாரு, அந்த சதுசேயருடைய வேலைக்காரனுக்கு காதை வெட்டிட்டான். அந்த இடத்துலையும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அந்த காதை எடுத்து அற்புதம் செய்கிறாரு. அன்பானவர்களே, தீமைக்கு தீமை செய்கிறது மனுஷ லட்சணம், தீமைக்கு நன்மை செய்கிறது தெய்வீக லட்சணம், நன்மைக்கு தீமை செய்யறது மிருக லட்சணம். இன்றைக்கு இவ்வளவு ஒரு தீமையான காரியம் நடக்குது, ஆனால் அந்த இடத்துலையும் அந்த காதை தொட்டு காது இழந்தவனுக்கு காதில் ஒட்டி வச்சு கொடுக்குறாரு. தீமைக்கு நன்மை செய்கிற ஆண்டவர், அது தெய்வீக லட்சணம். இன்றைக்கி நம்ம இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கோம். அன்பானவர்களே, இப்போ யூதாஸ்காரியத்துடைய நிலைமை என்ன?
ஐயோ குற்றமில்லாத இரத்தத்தை காட்டிட்டனே அப்படின்னு சொல்லி அதை 30 வெள்ளிக்காசையும் கொண்டு தேவாலயத்தின் மேலே எறிஞ்சிட்டு அவன் விழுந்து குடல் சரிஞ்சி செத்து போயிட்டான். அப்பமாவது ஒருக்கா ஐயோ என்னை மன்னிச்சுடுங்க ஏசப்பான்னு 70 தடவையும் மன்னிப்பேன்னு சொல்லுகிற ஆண்டவர் மன்னிச்சிருப்பார். ஆனால் குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்துட்டனேன்னு ஒரு அங்கலாய்ப்பு இருக்குது. ஆனால் தற்கொலைக்கு நேராகி போனனால அந்த ஆத்மா வீணாக போயிட்டு. இப்போ பேதுருடைய நிலைமையை பார்ப்போம். பேதுரு இப்போ பின்னால் போகிறாரு. இப்போ ஆண்டவர் கைது செய்யப்பட்டு ஏரோது அரண்மனையிலையும் பிலாத்துக்கு அரண்மனையிலையும் அங்கே இங்குமா அலசடிப்பட்டு அங்கே பயங்கரமாக அங்கே விசாரணை நடக்குது. இந்த பேதுரு தூரத்தில் உட்கார்ந்து என்னதான் நடக்குன்னு அங்கே கொஞ்சம் பேர் விறகு போட்டு எரித்து குளிர் காய்ந்துட்டு இருக்காங்க. அதில் ஒரு லேடி ஒரு வேலைக்காரி உன்னை பார்த்தா அந்த இயேசுவோடு கூட இருந்தவனை போல தெரியுது. இல்லை இல்லை இல்லை, சத்தியமாக எனக்கு தெரியவே செய்யாது. அவன் சத்தியம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். 3 தடவை அவன் மறுதளிச்சிட்டான். தெரியவே செய்யாது, அவனை எனக்கு தெரியவே செய்யாது. 3 தடவை சேவல் கூகுற சத்தம் கேட்குது. ஐயோ, ஏற்கனவே என்கிட்ட ஆண்டவர் சொல்லியிருந்தாரே, சேவல் கூவுவதற்கு முன்பு என்னை 3 நேரம் நீ மறுதளிக்க போகிறான்னு சொல்லியிருந்தாரே. அதை நினச்சி பார்க்குறான். என்ன மன்னிங்க, மனம் கசிந்து அவன் அழுகிறான். அழுது 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 அவன் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுகிறான். அன்பானவர்களே, அவன் மன்னிப்பை பெற்றான்னு எப்படி தெரியும்? அப்போஸ்தல நடபடிகளை பார்த்தா தெரியும் பேதுரு மன்னிக்கப்பட்டானா இல்லையான்ட்டு. அந்த அப்போஸ்தல நடபடிகளில் ஆண்டவர் 1ஆம் அதிகாரத்தில் காத்திருக்க சொன்னார். நீங்கள் பலன் அடைஞ்சி உலகம் முழுதும் சாட்சிகளாக இருக்கணும்ன்ட்டு. 2ஆம் அதிகாரத்தில் அந்த எதுக்கிற மக்கள்கிட்ட அவன் தைரியமாக சொல்கிறான். பேதுரு, ஜீவாதிபதியை நீங்கள் தான் கொலை செய்தீங்க, தேவன் அவரை எழுப்பினார், அதற்கு நான் சாட்சின்னு சொல்கிறாரு. நாங்களே சாட்சிகளாக நிற்க முடியுமான்னு பானவர்களே? வருஷந்தோறும் இந்த குட் ஃப்ரைடேயை நம்ம ஆசரிக்கிறோம். வாழ்க்கையில் மாற்றம் உண்டா? வாழ்க்கையில் விடுதலை உண்டா? வாழ்க்கையில் பேதுருவை போல சாட்சியாய் நிற்கக்கூடிய ஒரு தன்மை உண்டா? இல்லை கடமைக்கு வருஷந்தோறும் இதை அனுசரித்து தான் ஆகணும், புனித வெள்ளியை அனுசரித்து தான் ஆக வேண்டும், இது கடமை இல்லை, இது நமக்கு அனுபவமாக இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேண்டும். இல்லைன்னா வருஷந்தோறும் கடமைக்கு மாரடித்து பிரயோஜனம் இல்லை. அன்பானவர்களே, கர்த்தருக்கு உண்மையாக இந்த பேதுரு மறுதளித்தது உண்மைதான். ஆனால் அவர் ஆண்டவருக்காக எழும்புறாருங்கிறத சுவிசேஷ பகுதியிலையும் பார்க்க முடியும். அதை விட எனக்கு ரொம்ப பிடித்தது என்னன்னா, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்கிறாரு, ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீங்க, தேவன் அவரை எழுப்பினார், அதற்கு நான் சாட்சின்னு சொல்கிறார். சாட்சியாக நிற்பீங்களா அன்பானவர்களே? கடந்ததெல்லாம் விட்டுருங்க. என்ன பாவம் அக்கிரமங்கள் செய்தாலும் இந்த நேரத்தில் அறிக்கை செய்து விட்டு நான் என் இயேசுவுக்காக என்னுடைய ஜீவகாலம் முழுவதும் நான் சாட்சியாய் நிற்பேன் என்று நம்மை அர்ப்பணிப்போம். அப்போ இது ஒரு அர்த்தமுள்ள ஒரு புனித வெள்ளியாகவும் மாறும். நம்ம வாழ்க்கையும் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக மாறும். தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்துவார், தேவன் நம்மை நடத்துவார். முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவன் தான் ரட்சிக்கப்படுவார். கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வேளைக்காக ஸ்தோத்திரம், துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் சாட்சிகளாய் எழும்பணும். ஒருவேளை மறுதளித்திருக்கலாம், இல்லைன்னா காட்டி கொடுக்கலாம், கள்ள முத்தத்தை போட்டிருக்கலாம், வஞ்சனை முத்தம் செய்திருந்திருக்கலாம். எங்களை அந்த நாட்களில் மன்னிச்சு
பேதுருவை போல ஜீவாதிபதியை நீங்கள் தான் கொலை செய்தீங்க, அதுக்கு நான் சாட்சின்னு சொல்வது போல நாங்களும் சாட்சிகளாக ஆண்டவரே எங்கள் வீட்டில், ஆண்டவரே எங்களுடைய திருச்சபையில், எங்களுடைய சமுதாயத்தில், ஆண்டவரே தேசத்துக்கு நாங்கள் சாட்சிகளாக அனலுள்ள பிள்ளைகளாக கர்த்தருக்காக வைராக்கியமாக எழும்பி நிற்கத்தக்கதாக ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்படுத்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.